தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை இன்று டெல்லி பயணம். மத்திய அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்ட முக்கிய தலைவர்களை சந்திக்க உள்ளதாக தகவல். பாஸ்கா மாதத்தின் முக்கிய நிகழ்வான குருத்தோலை திருநாள் விழா. ஏராளமான மக்கள் ஓசன்னா துதிப்பாடல்கள் பாடி திருப்பலி நிறைவேற்றம். பௌர்ணமி பூஜைக்காக திருச்செந்தூர் கோவிலுக்கு பக்தர்கள் வருகை. நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம். அதிமுக பாஜக கூட்டணியை தொடர்ந்து விமர்சித்தால் ஸ்டாலினை கண்டித்து தமிழகம் முழுவதும் போராட்டம். சட்டப்பேரவை எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார் சூளுரை. தொடர் விடுமுறையால் சொந்த ஊர்களுக்கு செல்ல போதிய பேருந்துகள் இல்லை. சென்னை கிளாம்பாக்கத்தில் ஏராளமான மக்கள் குடும்பத்துடன் கடும் அவதி. முக்கிய நாட்களில் அதிக பேருந்துகள் இயக்க வேண்டும் என அரசுக்கு பொதுமக்கள் கோரிக்கை. ஒரு திருடன் நல்லவனாக ஒழுக்கமானவனாக மாறி ஒரு அற்புதமான மனிதனாக மாறிவிட்டால் அவரை மன்னிக்க மாட்டீர்களா? மூழ்குகிற கப்பலில் அதிசயங்கள் நடக்கலாம் அல்லவா? அதிமுக முன்னாள் அமைச்சர் பொன்னையன் கேள்வி. மியான்மரில் இன்று காலை மீண்டும் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். ரிக்டர் அளவில் 5.6 பதிவாகியுள்ளதாக தேசிய நில அதிர்வு மையம் அறிவிப்பு. கலவரத்தை தூண்டி சமூகத்திற்கு தீங்கு விளைவிப்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை. மேற்கு வங்கத்தில் வக்பு திருத்த சட்டத்தை அமல்படுத்த மாட்டோம். மாநில முதல்வர் மம்தா பானர்ஜி திட்டவட்டம். பரஸ்பர வரி விதிப்பில் இருந்து ஸ்மார்ட் போன்கள், கணினிகள் உள்ளிட்ட முக்கிய மின்னணு பொருட்களுக்கு விலக்கு. மின்னணு சாதனங்கள் உதிரி பாகங்களுக்கு அடிப்படை வரியாக 10 விழுக்காடு மட்டுமே வசூலிக்கப்படும். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவிப்பு. IPL லீக் போட்டியில் பஞ்சாப் அணியை வீழ்த்தி ஹைதராபாத் அணி வெற்றி. 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் 4 புள்ளிகளுடன் இரண்டாவது வெற்றியை பதிவு செய்தது ஹைதராபாத் அணி.